டேய் போடா உள்ள. நீங்கள் இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் 1000 வருஷம் இங்கே தாண்டா இருந்தாகணும். ஐயோ மம்மி காப்பாத்துங்க. டேய் யாரா நீ? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை பிடிச்சின்னு வந்து போட்டேன். நான் ஏதோ ஒரு சின்ன பையன்கிட்டேருந்தே ஒரு லாலிபாப்பை வாங்கி சாப்பிட்டேன். அது ஒரு பெரிய தப்பா? சரி ஓகே நண்பர்களே, நீ இந்த போலீஸ்காரங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இது மேலே ஏறிட்டு அப்படியே இங்கே ஒரு செக் பாயிண்ட் போட்டு என்னடா இது பச்சை பச்சையாக இருக்குது. ஓ இது எல்லாவோட இதுவும் போலியே. சரி இதில் நம்ம படாமல் போனோம். கீழே வேறு கருப்பாம்பூச்சாதுன்னா இது ஏதோ ஒன்று ஓடுனே இருக்குது நண்பர்களே. ஸ்பைடர்னு நினைக்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிக்கும் இப்படிக்குமா. ஒரு ஜெயிலில் ஒரு சுத்தமாக வைக்க தேவையில்ல. என்னடா நீங்கள் போங்கடா. சரி ஓகே, இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. அதுதான் இங்கே ஒரு இதுவை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? என்னது இதே எதுக்கு இப்போ எல்லாமே குறைஞ்சிதே கீழே? சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு அந்த ரூட் எதுனா கீழே வச்சுருப்பானுங்க போல் நண்பர்களே. நம்ம வந்து அந்த சைடு போய் செக் பண்ணி பார்ப்போம். இருங்க, இல்லையே இங்கே இது தான் இருக்குது ஏனி. சரி ஓகே, எப்படி போகணுன்னு வேறு தெரிய மாட்டுது. வேறு இந்த சைடு போகணுமா? சரி ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. இப்போது எக்ஸிட்டு. ஆனால் அங்கே போலீஸ் நிற்கிறான். டேய் எக்ஸிட்டு போலீஸ் நிற்கிற. ஃபைன் த பட்டன்னாங்க. டேய் ஃபைன் த பட்டன் இல்லைடா, நாங்கள் பட்டனை காட்டுறோம், நீங்கள் போய் அமுக்குங்கன்னு நானும். புரியுதா? ஃபைன் த பட்டனா? ஃபைன் த பட்டனு. சரி ஓகே, இப்போ வந்து அவன் கத்துறான். எப்படா நீ இங்கேருந்து தப்பிச்ச அப்படின்ற மாதிரி கத்துறான். ஐயோயோ வந்துட்டான் ஓடு ஓடு ஓடு. அப்பாடா அவன் தொப்பையை வச்சுன்னு உள்ளே வரத்துக்குள்ளே நான் இப்படி வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து எந்த சைடு? கீழே ஒரு சாவி இருக்குது. தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு ஜெயில் இருக்குது. இது உள்ளே போட்டு திறக்கணுமோ? எங்கே அவரு? வாங்க சார் வாங்க சார், உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். வாங்க சார். நீங்கள் மேலே ஏன் சார் நீங்கள் மேலே வர மாட்டீங்க? உங்கள் தொப்பையை வச்சுன்னு ஓட முடியலையா சார் மேலே? இப்போ வந்து ஓகே நண்பர்களே, நான் வந்து ரொம்ப நேரமாக அந்த இடத்த தேடிட்டேன். அந்த இடம் பார்த்தா அதோ இங்கேயே இருக்குது நண்பர்களே. அப்புறம் தான் கண்டுபிடிச்சி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு செக் பாயிண்ட்டை போட்டு இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு. ஆனால் நம்மளுக்கான நல்லதை பார்த்தீங்களா, நம்ம இன்னும் ஒரு தடவை கூட சாவலை. என்னடா இது பிஆர்எஃப் நீயே சொல்லிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் நண்பர்களே. ஒரு இதுவும் நண்பர்களே, இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நண்பர்களே. பிஆர்எஃப் ஒரு ரவுண்டு கூட தோக்காமல் வரமாட்டான். பட் ஆனால் இவ்வளோ ரவுண்டு ஜெயிச்சு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இதே மாதிரி கடைசி வரலாம். டேய் என்னடா நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? எதனா ஒன்று தப்பாக்கிப்பா எதனா பண்ணிட்டேனா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா நண்பர்களே? நான் சொல்கிறதுக்குள்ளே அடிக்கிறானுங்க நண்பர்களே. என்ன சொல்ல வந்தேன்னா, இருங்க மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தேன். நம்ம தோக்காமல் போகிறது அதுக்குள்ளே வந்து அஷ்டானுங்க நண்பர்களே இவனுங்க. என்னை ஒரு தடவை தாண்டா அடிக்க முடியும், இன்னொரு தடவைலாம் நினச்சா கூட வாய்ப்பு இருக்குது. டேய் அடப்பாவி, நான் உங்களுக்கு நல்லபடியாக தான்டா சொன்னேன். பாதியை மட்டும் கேட்டுட்டு மீதியை கேட்காம என்ன அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? சொல்லுங்கடா. சரி ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே பொறுமையாக நின்று அப்பாடா ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இது மேலே அப்படியே இங்கே ஏறி அப்படியே பறந்தே ஆகிறோம். அவ்வளோதான், பறந்தாச்சு. சரி ஓகே. டே குண்டா எப்படா போனோம்? டேய் அடிக்கிறான் நண்பர்களே அவன். எவ்வளோ தைரியம் இருந்தால் பிஆர்எஃப் மேலே கை வைப்பேன். இது உள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவனை எழுப்பி உன்னை இன்னும் வந்து கொட்ட வைப்பேன். இப்போ பார்க்குறியா? பார்க்காதரா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்துடுவோம். குப்பை தொட்டியில் அவனை ஒழிஞ்சுன்னு இருக்கிறான். யாரா இவன்? இவன் தான் ஜெயிலோட பிடி சாரா? ஜெயிலுக்கெல்லாம் பிடி சார். சரி ஓகே சார், நீங்கள் கரெக்டாக இந்த ஓட்டை உள்ள போடுங்க. கோலே, இன்னொரு தடவை இந்த ஓட்டை உள்ள போடுங்க, கரெக்டாக போடுங்க. ஓகே வந்து சார் தான் வின்னு நண்பர்களே. பார்த்துக்கோங்க, கோல்லாம் போடுவார் சார். வெறித்தனம். ஓகே, பாண்டியப்பன் இவர் தான். இது பேஸ்கெட் பாலில். சரி ஓகே, இங்கே இருந்த லேசர் காணாமல் போயிடுச்சு நண்பர்களே. அதுதான் பெரிய விஷயமா. சரி ஏதோ ஒன்று. இப்போ வந்து எங்கே போகணுன்னு தெரியலையே. இப்படி தான் போகணும். மேலே இருக்குது எக்ஸிட்.
அடப்பா என்னடா இது மண்டை மட்டும் தெரியுது. ஓ தடி ஊன்ட்டாரு. அது வச்சுன்னு ஊழுது, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது தடிக்கு ஊழுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. நண்பர்களே, அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குதான். மான்ஸ்டரு இந்த மான்ஸ்டர் தான். மூஞ்ச பார்த்தீங்களா, அதுக்கு மான்ஸ்டர் மாதிரியா இருக்குது. யாரா இது உன் பொண்டாட்டியாடா? போலீஸே சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படிக்கா போயிடலாம். டே பிடிச்சிர போகிற. சரி ஓகே, இங்கே டோர் எங்கே இருக்குது? டோருக்கு ஐயோ சைடில் போய் நின்ட்டேன் நண்பர்களே, சைடில் போய் நின்ட்டேன் நண்பர்களே நான். சரி ஓகே, இப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த டோராண்ட போயிடலாம். டேய் தம்பி, இருடா டோர்கிட்ட மட்டும் போய்க்கிறேன்டா. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. என்ன அது கலெக்ட்? ஓ அங்கே 5 இருக்குல்ல நண்பர்களே, அதை நம்ம கலெக்ட் பண்ணணுமா நண்பர்களே? அப்போ தான் டோர் திறப்பானுங்களாம். டேய் என்னடா இது டாஸ்க்கு? என்னங்க இது ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. சரி ஓகே, இந்த குண்டை வேறு. டேய் என்னெல்லாம் துரத்தாதுடா, உனக்கு டைம் வேஸ்ட்ரா. போடா வீட்டில் எதுனா வேலை இருந்தால் போய் பாடுறா. போடா, என்னை துரத்தினுக்கிறான். அந்த பேர் அண்ணன் எவ்வளோ அசால்ட்டாக ஜெயிச்சான், அசால்ட்டாக. இதுனா இது டப்பா. ஓகே, எதுக்கு இந்த டப்பா? ஓ மேலே வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு. சரி ஓகே சூப்பர். இதே மாதிரி எனக்கு டெய்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு வைங்களேன், நான் டெய்லி இதே கேமையே ஆடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், இங்கே வச்சு எஸ்கேப் ஆகுடா அப்படின்னு. ஓகே சரி நண்பர்களே, இவரோட கேமு தான் இந்த கேம் டெவலப்பரோட கேம் நிறைய இருக்குது. இந்த கேம் டெவலப்பர் நம்ம வந்து ரோப்ளாக்ஸே போட்டுன்னு இருக்கிறோம். எனக்கே ஒரு மாதிரி ஆகுது நண்பர்களே, மனசு கஷ்டமாகுது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கேமு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா நண்பர்களே? அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கேம்லாம் போட முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான். மறக்காமல் இப்போ வெறும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்களேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ரொம்ப நன்றி. எனக்கு இது வெறும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்ல, அதனால் பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ரோப்ளாக்ஸ் மட்டும்தான்ட்டு இல்லை, நிறைய கேம் நம்ம சி வாய் வர வளருது. நம்ம வந்து ஒரு சோகத்தில் போனதுனால வாயெலாம் வளருது நண்பர்களே. சரி ஓகே, நிறைய கேம் வந்து நம்ம சேனலில் வரும். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது கீழே போயிடலாம். என்னடா மறுபடியும் மேலே போகிற சிம்பிள் கட்டுது? நான் இது வந்த வழி மாதிரியே இருக்கே. வந்த வழி மாதிரி இல்லைடா, வந்த வழியே தான்டா. ஐயோ சரி ஓகே, இப்போ வந்து ஆமாம் நம்ம அதுக்கு ஒழுங்காக அந்த சைடே வந்துருக்கலாம். ஆனால் வந்து இங்கே லேசர் இருக்குல்ல, அதனால் போல். ஓ அப்படி வரீங்களா? சரி ஓகே, இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. டே யாரா இவன் கருப்பாக இருக்கான்? சரி ஓகே, என்னடா லாலிபாப் போட்டு விளான்னு இருக்கீங்க? அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சேனலை மறக்காமல் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? இப்போ வந்து காஃபியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறானுங்க கீழே. டேய் அந்த காஃபியெல்லாம் ஜெயிலில் இருக்கவனுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவானுங்க அவனுங்க. அவங்க போயிட்டு கொடுக்காம ஊற்றி விளான்னு இருக்கீங்க. விளான்னு என்னதுரா இது? ஏதோ ஒரு இங்கே ஜம்ப் பண்ணி போகணுமா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு, ஜெயிலில் குழந்தைங்க இருப்பாங்களா? எதுக்கு இந்த கிட்ஸ் ரூமு? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை அவங்க பையனுக்கு கட்டி வச்சுக்கிறான் போல், அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த போலீஸ்காரன் இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத எண்ணிக்கைகள்? நம்ம வந்து போயிடுவோம். நம்ம வேகமாக போகிற மாதிரியே இருந்தது நண்பர்களே, ஆனால் வேகமாலாம் போகல. அந்த மாதிரி இது காட்டுறானுங்க. ஓகே, நம்ம அங்கே ஒரு சிசர் எடுத்தோம்ல, அதை வச்சு இந்த ரிப்பனை கட் பண்ணியாச்சு. கட்சினா சரி ஓகே கட்சின்னு தானே, நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ வந்து என்னடா இது? பிஆர்எஃபே ஆடாது அங்கே பேர் ஏன்ட்டான் பேர் அவன். சரி ஓகே, நீ இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போடான்ற மாதிரி சொல்கிறான் அவன். டேய் தம்பி, ஹேண்ட் காஃபா? இப்போ நீ அடி வாங்குற அடியில் ஹேண்ட் காஃபா? எல்லாத்தையும் மறப்ப பேர். சரி ஓகே, இப்போ வந்து இவனை போட்டு தள்ளுற வேண்டியது தான். டேய் என்னை பற்றி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டே விளையாட்டு. சரி இரு. ஐயோ நண்பர்களே, என்ன நண்பர்களே வந்து அடிக்குது என்ன? டேய் இருறா ஒரு நிமிஷம், அடிக்காதரா. ஐயா டேய் அடப்பாவீங்களா? அச்சி நேக்கிறானுங்க நண்பர்களே இவனுங்க. அவன் யாரா அவன்? தம்மா தூண்டு. டேய் போடா, அப்படி போயிட்டு வீட்டில் எதனா வேலை இருந்தால் போய் பாடுறா. நண்பர்களே, அவனை அடிக்க முடியல. சரி ஓகே, இப்போ வந்து இவனை மட்டும் நம்ம அடிக்க ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல நண்பர்களே, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு எழுத்து தான், அதுக்குள்ளே இவனை முச்சிடலான்னு பார்த்தேன். வாய்ப்பு இல்லைன்ட்டானுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்.
ஏன்னா முயற்சி தானே ஒரு தூண்டுதல். அதனால் இவனை வந்து நின்னத்துலேருந்தே போட போகிறேன். அங்கே வரான் பார்த்தீங்களா அந்த சிறுவன். டேய் உங்கள் அப்பா சொல்கிறாருன்னு அண்ணனை வந்து அடிலான்லாம் ட்ரை பண்ணாத. என்கிட்ட எவ்வளோ பெரிய கன்று இருக்குது பார்த்தல. இர்றா நீ எவ்வளோ வேணாடுறா. நீ அடிக்கிறதுலாம் எனக்கு கொசு கட்டிற மாதிரி இருக்கும்டா. ஆனால் ஓரமாக போயிட்டு நின்னாடுறா. அவங்க அப்பாவை நான் அடிச்சிடுறேன். அதுதான் முச்சாச்சி. ஓ சூப்பர் பிஆர்எஃப் யூ ஆர் த பெஸ்ட். ஓகே நண்பர்களே. முச்சாச்சு அவனை. ஸோ ஓகே நண்பர்களே, இவன் மட்டும் தப்பிக்காமல் இங்கே இருக்கிற எல்லாரையுமே தப்பிக்க. என்னடா பறந்துட்ட? ஓ அது அழுத்தினோடனே பறந்துட்டான் போல் பிஆர்எஃப் ஏதோ ஒன்று. சரி ஓகே, இப்போ வந்து எங்கடா பிஆர்எஃப் எங்கடா? ஓ இங்கே வந்து உண்டானா? சரி ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து உண்டான். இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும். ஓ செக் பாயிண்ட்டும் வச்சாச்சு. இப்போ எப்படி நான் போகணும்? சுற்றி லாவாவாக இருக்கே. எந்த சைடு நான் போகிறது? ஜெயிலுள்ளலாம் லாவாக இருந்து இப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னதுடா இது ஒன்றுமே புரியல ப்ரோ இந்த கேமு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு. சரி ஓகே, இங்கே ஒரு ஜம்பை போட்டாச்சு. இப்போ வந்து இது மேலே ஏறி அப்படியே ஒரு ஸ்லைடை போட்டோன்னு வைங்களேன், கரெக்டான இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகிட மாட்டோம். அங்கே ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ரீச் பண்ணி விடுவானுங்க. அங்கேருந்து நம்ம எப்படின்னா குச்சி போகணும். சரி ஓகே, இங்கே குச்சி போகிற மாதிரி. சரி அப்படியே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்பெலாம் இல்லை நண்பர்களே. நானே ஏதோ சும்மா நவுத்தினுக்கிறேன். அவன் பாட்டினே எகரி குச்சி கீழே போகிறான். ஓ கப்பலில் தப்பிச்சு போகிறோமா? போட்டு ஐயோ கப்பல் எடுத்துட்டானுங்கோ. நண்பர்களே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி ஓகே, நம்ம போயிட்டு முன்னாடி நின்று டைட்டானிக் போஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா முன்னாடி அனுப்ப மாட்டானுங்களே. இருங்க நம்ம கரெக்டாக போயிடுவோம் முன்னாடி. அவ்வளோதான்டா டைட்டானிக் போஸு. டைட்டானிக்கில் ஒரு பிஜிஎம் வருமே, ஐயோ அந்த பிஜிஎம்லாம் இல்லை எனக்கு தெரியல நண்பர்களே. சரி விட்ருங்க. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே டேய் என்னடா? ஓ அப்பாடா செக் பாயிண்ட் வச்சாச்சு. முடிச்சிட்டுமா? இருங்க நம்ம டாப் லிஸ்ட்டில் வந்துருக்குமா பார்க்கலாம் போயிட்டு. ஓகே நண்பர்களே, டாப் லிஸ்ட்டில் வந்தோன்னா தான் நம்ம ஜெயிச்சோன்னு அர்த்தம். டாப் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா நம்ம தோத்துட்டோம். ஓகே, நம்மளுக்கு பொறுத்தவரையிலும் நம்ம டாப் லிஸ்ட்டில் வரணும். சரி இருங்க கொஞ்சம் நேரம் கேம் ஆட்டு அப்படியே போயிட்டு நம்ம டாப் லிஸ்ட்டை செக் பண்ணலாம். அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாகும். இதோ பாருங்க டான்ஸ் ஆடுனுக்கிறான். டேய் பிஆர்எஃப்ஐ டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, நான் தான் ஆடணும். நீ என்னோடய ஸ்டாச்சு ஒன்லி, நாட் அ ரியல். ஓகே இதோ இருக்குது. டேய் நண்பர்களே 0.02 செகண்டில் கேமை முடிச்சிக்கிறானுங்க. இதெல்லாம் நான் வருவேன்னு நினச்சா வாய்ப்பில்லை ராஜா. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.